லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் ராஜா, அடுத்தது என்ன? இன்னைக்கு இப்படி பேசுறவன் 5 நாளா ஒண்ணுமே பேசாம இழுன்னு இழுத்துட்டு நியாயமா பார்த்தா இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து அவனை கும்முன்னு கும்மணும். என்னடானா அவனுக்காக இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. கர்மம். ஏய், அவ வரா உமா வரா. மாமா, என்னம்மா நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன மாமா அர்த்தம்? எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அத பத்தி தான் உமா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருக்கீங்கங்கறீங்க? அவளை அடிச்சு துரத்துறது தானே ஒரே வழி. இத பாருமா, இப்ப எல்லாமே கொதிச்சு போய் கிடக்கு. உங்க அப்பா பாட்டுக்கு முறுக்கிட்டு போயிட்டாரு, நீ கத்திய தூக்குற அளவுக்கு போயிட்ட. கொஞ்சம் விட்டுருந்தா கொலைகேஸ் உன் மேலதான் விழுந்திருக்கும். இதுங்க ரெண்டும் இப்பதான் குயமுயன்னு கால உருண்டு பரண்டு கிடக்குதுங்க. இது பார், இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஒரு 2-3 நாள் போட்டோம், பாக்கலாம். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அவளும் இந்த வீட்ல இருப்பா, நானும் இந்த வீட்ல அவளை பாத்துட்டு இருக்கணுமா? நான் எங்க அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்ப நீங்க தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும். என்னத்த முடிவு சொல்ற? மொத்த பிரச்சனைக்கு காரணமே நீ உங்க அப்பாவும் தான். அவனும் பொறுத்து பாத்துட்டு முடியாம வெடிச்சிட்டான். இங்க பாருங்க, முடிஞ்சு போனதை பத்தி பேச வேண்டாம். இனி என்ன பண்ணணுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டியா இன்னைக்கு அவர் குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி குறுக்க வருவா, அவர் கூட ஒன்னா இருந்தேன், அதனால உண்டாயிட்டேன்னு கண்ணை கசக்குவா. அதனால 2 பேரையும் ஒரே மாதிரி நடத்துவீங்களா? இங்க பாருமா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மாமா, இதுல யோசிக்க என்ன மாமா இருக்கு? நீங்க அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கணுமே ஒழிய என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அத்தை, என்னத்த நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அத்தை. இங்க பாருமா, அம்மா ஏற்கனவே குழம்பிருக்காங்க. நீ இப்ப அவங்க கிட்ட எதுவுமே பேசாத. எதுவா இருந்தாலும் நாமளே பேசிப்போம். நாம பேசுறதுக்கு இனி என்ன இருக்கு? ஏய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கேட்காம கத்திக்கிட்டே இருக்க. இப்படி கத்தி தான் உன் வாழ்க்கை உருப்படாம போச்சு. அப்பனும் மகளும் கொஞ்சமாச்சும் அவனை சுயமா யோசிக்க விட்டுருந்தா, சொந்தமா பேச விட்டுருந்தா, இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, பாத்துக்கோங்க. உமா, நியாயத்தை அநியாயத்தை பத்தில நீ பேசக்கூடாது. கிளம்பு உமா. உடனே கிளம்பி போனா நான் எங்க போறது? எங்கேயாவது போ. ஆனா உன அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பல்ல, அங்கேயே போ. அங்க போய் அவர்கிட்ட ஒரு 10 நாள் இரு. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். நான் என் அப்பா வீட்டுக்கு போறத பத்தி நான் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க இல்ல. நான் என் அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அண்ணி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அண்ணி. இந்த குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாதா? இத பாருங்க, முதல்ல நீங்க கோவப்படாம அமைதியா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இங்க பார், நீ வேணா உன் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண ரெடியா இருப்ப. உங்க அக்கா புருஷனை விட்டுட்டு வந்து உங்க அப்பா வீட்டுல இருப்பா. ஏய், ஆனா என்னாலலாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏய், என்ன என் தம்பி தான் இவ்வளவு நாள் அசிங்கமா பேசிருந்தான்னு பார்த்தா இப்ப அக்காவையும் தங்கச்சி அசிங்கப்படுத்துறியா நீ? போய்ங்கிறது வெளியே போ. மாமா, ஏய், போ முதல்லங்கிறது வெளியே. அத்தையாவது முதல்ல வெளியே போ. நீ எல்லாம் ஒரு குடும்பத்தை வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. முதல்ல வெளியே கிளம்பு. என் நிலைமை என்னன்னு புரியாம. என்ன பெரிய நிலைமை? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இப்ப நிலைமை பழமைன்னுகிட்டு. போ முதல்ல வெளியே. அத்தை, அவங்கள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நீ முதல்ல வெளியே போ. உமா, உன் பொட்டி பொடிக்கல எடுத்துட்டு முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் வக்கீல வச்சு பேசிப்போம்.
புருஷன் கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு உமா, நீ ஏற்கனவே கத்தி எடுத்து குத்தி உங்க அப்பா சண்டை போட்டு பிரச்சனை இப்பதான் ஓஞ்சு முடிஞ்சது. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் கிளம்பிட்டல, போய்கிட்டே இரு. நேத்து வரைக்கும் எனக்கு ஆதரவா இருந்த எல்லாரும் இன்னைக்கு என்ன வெளியில போக சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதெல்லாம் தான் பேசி முடிச்சாச்சுல்ல. சொன்னதையே திரும்ப திரும்ப பேசியிருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல கிளம்பு. ஒரே நாள்ல இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல இருந்தனா இப்ப வேண்டாதவளாயிட்டேன். இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாதவ உங்களுக்கெல்லாம் வேண்டப்பட்டவளாயிட்டா? இனி இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பேச வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. நீங்க இப்ப கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. இனி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை தான் பெருசாகுமே. ஏதேதோ காரணத்தை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து கடைசியில என் புருஷனையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு நீ இப்ப இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்க? அவன் உன் கூட இருந்தப்போ ஒரு நாளும் அவன் வேணும்னு மனசார நினைச்சதே கிடையாது. அவன் மேல ஆசைப்பட்டதும் கிடையாது. அவன் உன் தகுதிக்கு ஈக்குவலான ஆள் இல்லைன்னு உன் மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. இப்ப என்ன திடீர்னு இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? நீ முதல்ல கிளம்பு. நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னு நம்பிதான் என் அப்பாவை கூட நான் தூக்கி எறிஞ்சேன். இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு எதிராக மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்படி இங்கேயும் இருக்க முடியாம என் அப்பா வீட்டுக்கும் போக முடியாம வயித்துல புள்ளைய வச்சுட்டு நான் எங்க போவேன்? நான் நடு ரோட்ல தான் நிக்கணும். நான் பிறந்த வீட்லயும் என்னை வான கூப்பிட ஆள் இல்ல. புகுந்த வீட்லயும் என்ன போகாதன்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்ல. இதெல்லாம் நீயே தேடிக்கிட்டதுதான். இதுல மத்தவங்கள குத்தம் சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. உன் அப்பா உன்கிட்ட கோச்சுக்கிட்டு தானே போயிருக்காரு. பொட்டியோட போய் வாசல்ல நின்னா வாமான்னு சந்தோஷமா சேர்த்துக்க போறாரு. அத்தை, நீங்க கூட என்ன இறன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப அவங்க பேசுற நிலைமையில எல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் எங்க கிட்டயே பேசு. நான் கடைசியா கேக்குறேன், நான் போய் தான் ஆகணுமா? எனக்கு ஆதரவா என்ன இறன்னு நில்லு. இந்த பார், நீ இங்க தான் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இந்த வீட்டோட மருமகமாண்டி. இந்த பாரு, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்கு. இந்த பார், இது என்னோட வீடு. இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே போக சொல்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது, என்ன தவிர. இந்த பார், நான் சொல்றேன், நீ இங்கேயே இரு. உன்னை இங்க யாரு வெளியே போக சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன்.
இங்க பாரு உமா, நீ இங்க இருக்க கூடாது நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். அதையும் தாண்டி அவர் உன்னை இருக்க சொன்னா நீ அவர் கூட இருந்துக்கோ. இது பாருமா, ராஜா சொல்றதா சரி. எங்களுக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க பாரு, உன்னை அந்த பக்கம் இருக்க சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஆனா இந்த பக்கம் உன்னை வான்னு சொல்றதுக்கு நான் இருக்கேன். உமா, இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வாமா. நிஜமாதான் சொல்றீங்களா மாமா? உமா, நீ என் வீட்டு பொண்ணுமா, என்னோட மருமக நீ. இந்த பாரு, எதையும் யோசிக்காம வாமா நீ. இந்த வீட்டோட வாரிச நீ உன் வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கமா. இங்க இருந்து யாரும் உன்னை வெளியே போன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. உனக்கா இங்க இருக்க பிடிக்கலன்னா, போகணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமா கிளம்பி போலாம். இப்போ நீ உள்ள போமா. பாருமா, உனக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கணுமோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம். இனிமே இதுதான் ஒரு ரூம். இங்க பாருங்க, எப்ப நாங்க எது பண்ணாலும் அதுக்கு எதிராவே பண்றது இல்ல. நாங்க நல்லவன் சொன்னா நீங்க கெட்டவன் சொல்றது, நாங்க கெட்டவன் சொன்னா நீங்க நல்லவன் சொல்றது, நாங்க யாராவது இந்த வீட்ல இருக்கணும்னா நீங்க வெளியே போக சொல்றது, யாரையாவது வெளியே போக சொன்னா நீங்க வீட்ல இருக்க சொல்ல வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சை, இத பாருங்க மாமா, அவ ரவியை மட்டும் அசிங்கப்படுத்தல, உங்களையும் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திருக்கான்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். உங்களுக்கு கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு போகணும் தான் அவளும் இந்த வீட்டை பொடிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா. எங்களை கடன்கார வட்டிக்காரன்னு சொல்லி எங்களை வேண்டாத ஆளா பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு அவ மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவள் ஆயிட்டாளா? மறந்துட்டீங்களாப்பா? அவங்க அப்பாவோட கால்ல உங்களை விழ சொன்னாங்க. என் வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிடுவேன்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க. நீங்க கால்ல விழ போன சமயத்துல உங்களை தடுத்து நிறுத்தினது அண்ணன். எங்க அப்பா போய் கால்ல விழணும்னா அப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு உங்க பின்னாடி வந்து நின்னது அண்ணன். ஆனா உங்களை கால்ல விழ வைக்கணும்னு நினைச்சவங்க உங்களுக்கு நல்லவங்களாயிட்டாங்களா? பா, என்னப்பா நியாயம் இது? அப்பா, எங்களை விடுங்கப்பா. நாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா இவ்வளவு எதுக்கு உங்க கூட வச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, அவளை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டா நாங்க எல்லாரும் வெறுப்பாவோம், அதானே? எல்லாரும் பேசிட்டீங்களா? இன்னும் உங்க அம்மா எதுவும் பேசலையே. ஏன் சீதா, உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா? மா, நல்லா 4 வார்த்தை உரைக்கிற மாதிரி கேளுங்கம்மா, கேளுங்கம்மா. ஏய், உங்க அம்மா எதுவும் பேச மாட்டாடா.
நீங்க எல்லாரும் இங்க இருந்து யோசிச்சு பேசுறீங்க. நானும் உங்க அம்மாவும் இங்க இருந்து யோசிச்சு பேசுவோம். டேய், இவ்வளவு பேசுறீங்களே, நீங்களா ரொம்ப யோக்கியமா? அவ அது பண்ணா இது பண்ணான்னு அப்படியே அடிக்கிட்டே போறீங்க. நீங்களா என்னடா பண்ணல? 5 வட்டிக்கு பணத்தை கொடுத்து வட்டி வரலன்னு அதுக்காக வீட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்ன வந்தாடா நீ எல்லாம் அவளை கை நீட்டி தப்புன்னு சொல்லலாமாடா? ஏய் ரேவதி, பெத்த அப்ப ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்கும் போது ஊர்ல இருந்துகிட்டு போன் எடுக்காம இருந்ததானடி நீ என்னமோ உமா சரியில்லைன்னு பேசிட்டு இருக்க. என்ன மலரு, உன்னை உசுருக்கு உசுரா நேசிச்ச உன் புருஷன் மேலையும் மாமியார் மேலையும் பொய்யான வரதட்சணை கேஸ கொடுத்து அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சவ தானே நீ? ஏய், நீ எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா? ஏமா மேகலா, என் மூத்த மருமகளே, நீயும் உங்க ஆத்தாவும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு சோத்துல விஷம் வச்சவங்க தானே? நீ எல்லாம் உமாவை தப்புன்னு சொல்லலாமா? உங்க யாருக்கும் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு யோக்கியதையே கிடையாது. கேள்வி கேட்கறதுக்கு உண்டான தகுதியும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் உண்டு, அது உங்க அம்மா மட்டும்தான். அவ கேட்டா நான் பதில் சொல்றேன். அம்மா கேளுங்கம்மா. அம்மா ஏமா அமைதியா இருக்கீங்க? கேளுங்கம்மா. மா, அதான் அவரே சொல்றாருல்ல, கேளு. டேய், அவ பேச மாட்டாடா. இந்த பார், புத்திர பாசம் அவளை தடுக்குது. தப்பு செஞ்சது புள்ளங்கிறதுனால அவனை தண்டனையில இருந்து காப்பாத்துறதான் தாய் மனசு. அதத்தான் சீதாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டா ரவி, என்னடா சும்மாவா உமாவை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தான்? அவ 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. அந்த சோம்பேறி அவ காசுல ஓசியில சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு ஓப்பி அடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தான். கேட்கிறப்பெல்லாம் பொண்டாட்டி செலவுக்கு காசு கொடுக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்தான். நாம சுயமா 4 காசு சம்பாதிக்கணும்னு அவன் யோசிக்கணும்ல, அவன் யோசிக்கல. அதனால குனிஞ்சான். அவன் குனிஞ்சதை பார்த்ததும் அவன் மாமனாரு மேலும் மேலும் குட்ட ஆரம்பிச்சான். இப்ப வந்து அம்மா வலிக்குது ஐயா வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? டேய், இது எல்லாத்தையும் கூட விட்டுலாம்டா. காசு பணத்தை விட, பாசம் நேசத்தை விட, ஈவு இறக்கத்தை விட தனி மனுஷனோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அவனுக்கு உமா கூட வாழ பிடிக்கலன்னா என்ன பண்ணிருக்கணும்? தைரியமா முன்னாடி வந்து நின்னு அவளை பார்த்து அவங்க அப்பனை பார்த்து நேருக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். ஏன்பா, அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை விட்டுட்டு அவன் பிடிச்ச வாழ்க்கையை செலக்ட் பண்ணிருக்கான், அது ஒரு தப்பா? தப்புதான், தப்புதான். சேர்ந்து வாழ பிடிக்கலையா, முறைப்படி டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். ஆனா இந்த திருட்டு ராஸ்கல் என்ன பண்ணா? இத மூஞ்சிக்கு நேரம் சொல்ல பயந்துகிட்டு இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கைன்னு இருந்திருக்கான். தொடரடிக்கு பையன். சரி, உமாவை விட்டு விலகுனா, பிரியா கூட போய் கொஞ்ச நாள் இருந்தான். மறுபடியும் எதுக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் போனா? சொல்லுங்கடா. டேய், கல்யாணங்கிறது நினைச்சா போட்டுக்கிறதுக்கும் நினைச்சா தூக்கி எறியறதுக்கும் அது போட்டுக்கிற சட்டை கிடையாது. அது ஒரு கமிட்மெண்ட். ரெண்டு மனசும் சேர்ந்து போடுற மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் நீ நேர்மையா நடந்துக்கணும். பிடிக்கலையா வேண்டான்னு சொல்லி விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் வேலிடா இருக்கும் போதே இன்னொருத்தி கூட பழகுனது வாழ்ந்தது எல்லாமே தப்பு. இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். டேய், இப்ப சொல்றேன், உங்க எல்லாருக்கும் கூட இந்த வீட்ல மன்னிப்பு உண்டு. ஆனா அவன் பண்ண காரியத்துக்கு என்னைக்குமே நான் அவனை மன்னிக்க மாட்டேன். He's a fraud. அந்த ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருமே அவனை விட பெரிய ஃப்ராட். பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு உமா வெளியே அனுப்புவீங்களா? இந்த பார், அவ இதுக்கு முன்னாடி என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவ பண்ணதான் சரி.
வேற என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவ ரவிய கத்தியால குத்துறா தெரியும்ல? ஏய், குத்தி குடல உரி இருக்கணும்டா. ஏய் மேகலா, உன் புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருந்தா நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பியா? ஒண்ணு போட்டுருக்க மாட்டா? என்ன டேய், உன் பொண்டாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியாடா? உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். ஏண்டா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த உமாவும் அவங்க அப்பங்காரனும் உங்களுக்கு எப்பத்துல இருந்து எதிரி ஆனாங்க? இவங்க பண்ணது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? 4 வருஷமா கூட இருந்து சொம்படிச்சிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துல அவளை கெட்டவனு சொல்லிட்டீங்க. டேய், அதே நான் சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? டேய், இது ஏன் வீடு. அவ என் மருமக. அவ இங்கதான் இருப்பா. அவ கேள்வி கேட்பா. அவ கேள்வி கேட்கறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸ் அவளுக்கு இருக்கு. டேய், அவ வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இத பிடிக்காதவங்க வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட்.